ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வேட்பாளர் இன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார். அந்த வகையில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இந்த முதல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுற அருண்ராஜ் பற்றின விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் தமிழக வெற்றி கழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் வேட்பாளராக களம் காண இருக்கிறார். அதற்கான அறிமுக கூட்டம், நிர்வாகிகள் இடையிலான அறிமுக கூட்டம் திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது. முக்கியமாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் டெல்டா மாவட்டங்களுடைய பொறுப்பாளருமான செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில இந்த அறிமுக கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. சுமார் 2.25 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருக்கிறது. 2021 ஈஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற தேசிய கட்சியுடைய திமுக கூட்டணி கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 2862 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2026 தேர்தலுக்கு தாவேகா இந்த தொகுதியில IRS அருண்ராஜ் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில கட்சியில சேர்ந்து ஒரு வாரத்துல முக்கியமான பொறுப்பாக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தொடர்ந்து கரூர் மக்களை சந்திக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறிக்கொண்டிருந்த நிலையில நேரடியாக சந்திப்பதுல காவல்துறை அனுமதி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருந்ததாக கட்சியின் சார்பில் தெரிவிக்க வீடியோ கால் மூலமாக அவர்களை இணைக்கும் அந்த நிகழ்வு, வீடியோ கால் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பேசக்கூடிய நிகழ்வை ஒருங்கிணைத்தது அருண்ராஜ். அந்த நேரத்துல கட்சியுடைய நிர்வாகிகள் தலைமறைவு என்ற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில இந்த சம்பவம் என்பது கட்சியுடைய நிர்வாகிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் பேசுபொருளானது. இதற்கு உதவிய வகையில IRS அருண்ராஜுக்கும் பாராட்டு என்பது சமூக வலைதளங்கள்ல கட்சியினர் மூலமாக வழங்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு மேடைகள்ல, அது மட்டுமல்லாமல் செய்தியாளர் சந்திப்புகள்ல கட்சிகளுடைய நிலைப்பாடு, பல்வேறு முக்கியமான விஷயங்கள்ல கட்சியின் நிலைப்பாடுகளை அவர் அவ்வப்போது தெரிவித்து வந்தார். இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் தேர்தலாக இருக்கிறது. அந்த முதல் தேர்தலின் முதல் வேட்பாளராக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில களம் காண்கிறார் கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.